அன்புக்குரிய நண்பர்களே, அருமை மாணவ செல்வங்களே, இந்த இனிமையான மாலை வேளையில் இந்த நோன்பு நாளில் என்னையும் அழைத்து இதில் கலந்து கொள்ளுகின்ற ஒரு புனிதமான ஒரு பாக்கியத்தை எனக்கு வழங்கிய இந்த மண்டபத்தின் உரிமையாளரும் என் உடன்பிறவாத சகோதரருமான மரியாதைக்குரிய அமான்பாய் அவர்களே, அன்புக்குரிய மற்றொரு உடன்பிறவா சகோதரர் அருமைக்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்களே, இந்த அதாயி கல்லூரி குடும்பத்தின் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களே, மற்றும் இதனை வழிநடத்துகின்ற பெருந்தகைகளே, உண்மையிலே மகனாவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கூட நினைத்தேன் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்றவுடன் போவோம், ஏதோ ஒன்று பேசுவோம், அந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு பார்த்தேன். ஆனா உள்ளபடியே மன மகிழ்வாக இருக்கிறது. இதில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு எனக்கு அமைந்ததுக்கு நான் உள்ளபடியே இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய எம்சி ரோடு பகுதியில் துணிக்கடை வைத்துள்ளேன். எங்கள் பகுதியிலே அந்த வண்ணாரப்பேட்டை கட்பீஸ் ஜவுளி வியாபாரிகள் சங்கத்தில் உயர்மட்ட குழு உறுப்பினராக இருக்கின்றேன். ஒரு 1000 பேர் அதில் உறுப்பினராக இருக்கின்றார்கள். இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அளவிற்கு அதில் இந்துக்களும் உண்டு, இஸ்லாமியரும் உண்டு, கிறிஸ்தவர்களும் உண்டு, வடநாட்டவர்களும் உண்டு. ஆனால் எங்கள் சங்கம் ஆரம்பித்து 55 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் நான் ஒரு 95 எங்கள் சங்கத்தினுடைய நடவடிக்கையில் செயலாளராக மற்ற பொறுப்புகளில் இருந்தாலும் எங்களுக்குள் ஒரு சுய ஒழுக்கமாக சங்கத்தின் நிர்வாகிகளாக தலைவர், செயலாளர், பொருளாளர் என்ற 3 பதவிகளில் ஒரு இந்து, ஒரு இஸ்லாமியர், ஒரு வடநாட்டவர் என்ற விகிதத்தை இதுவரை எவ்வித போட்டி இல்லாமல் நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். தற்போது எங்கள் சங்கத்திற்கு தலைவராக பேரிலால் ஜெயின் என்பவர் சேர்மனாகவும், முகமது பஷீர் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களுக்கு தலைவராக இருக்கின்றார். எம்சி ரோடு பள்ளிவாசலுக்கும் செயலாளராக இருக்கின்றார். அவர்தான் எங்களுக்கு செயலாளராக இருந்து வருகிறார். ஒரு கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு இந்து சகோதரர் தான் பொருளாளராக இருக்கின்றார். இதை ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் சமய கடமைகளை ஆற்றுகின்ற பொழுது மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் மற்றவர்களோடு அன்பு செலுத்த வேண்டும் என்பதைத்தான் அடிப்படையாக கல்வி மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுகிறார்கள். அதனை நாங்கள் நடைமுறையில் வைப்பதால் எங்களுக்கு என்னெல்லாம் லாபம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் அன்பு. தீபாவளி என்றால் நாங்கள் உபசரிப்போம், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் என்றால் அவர்கள் எங்களை உபசரிக்க, அதே போன்று நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் என்ற எந்த பேதமும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் அவளை அன்போடு இருக்கின்றோம். இதற்கு காரணம் மனித நேயங்கள் தான். மற்றது எல்லாம் அதற்கு பின்னர் தான். அவரவர்கள் பண்டிகையை அழகாக கொண்டாடுவோம், அவரவர்கள் மதத்தினுடைய விழாக்களையும் அருமையாக கொண்டாடுவோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு மிக அருமையாக எங்களது காலங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்படி ஒரு அருமையான ஒரு மாலை வேளையில் மாணவ செல்வங்களோடு கலந்து கொள்ளுகின்ற இந்த ஒரு நல்வாய்ப்பை பெற்றது உண்மையிலே நான் செய்த பாக்கியம் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து இந்த மனிதநேயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் இங்கு கிடைப்பது உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர் அமான் அவர்கள் அழைத்த பொழுது ஏதோ நட்பு ரீதியில் அழைக்கிறார், வர வேண்டும் என்று நினைத்தேன். இதை என்னை அழைக்காமல் இருந்தால் வருத்தப்பட்டிருப்பேன், நான் வராமல் இருந்தால் துரதிருஷ்டமானதாக இருந்திருப்பேன் என்று நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது. என்ன எல்லா மகிழ்வையும் கொடுத்த இறைவன் நண்பர்களுடைய வாழ்க்கையில் சில துயரங்களை கொடுத்ததுதான் எங்களுக்கு துயரமாக இருக்கிறது. அதிலிருந்து விடுபட்டு அவர் மேலும் சகஜமாக வரக்கூடிய அளவிற்கு உங்கள் பிரார்த்தனைகள் பலனளிக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை உங்களோடு சேர்ந்து நானும் வணங்குகின்றேன். இந்த கலந்து கொண்ட வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.